لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கை பொருந்திய ரமலான் மாதத்தினுடைய பிற 26வது நாளின் தராவீஹுடைய தொழுகையை அல்லாஹுடைய அருள் சூழ்ந்த அவனது இல்லத்திலே ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்துகிற நல்ல நசீபை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது ரமதானிய வணக்கங்கள் உள்ளிட்ட ஏனைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹுவினுடைய தனிப்பெரும் கருணையினாலும் கிருபையினாலும் உயர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பொருட்டினாலும் இந்த சங்கையான ரமலான் மாதத்தினுடைய பரக்கத்தினாலும் கபூல் செய்து அருள் புரிவானாக. இறைமறை குர்ஆனினுடைய 29வது ஜுசுவின் நிறைவு பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இன்னும் ஒரு பாதி அதற்குள்ளால் இன்ஷா அல்லாஹ், பாதிக்கும் கீழால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஹத்முல் குர்ஆன் ஆகிய இறைமறை குர்ஆனை ஓதி நிறைவு செய்கிற அந்த உயர்மிகு தொழுகையாக நாளையுடைய தொழுகை அமையும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனினுடைய தகுதியான நெறிகாட்டுதல் வழிமுறைகளின் அடிப்படையில் நமது வாழ்வுகள் சிறப்பாக அமைந்து வெற்றி பெறுகிற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இன்று ஓதப்பட்ட அந்த வசனத்தில் உள்ள வாழ்க்கை முழுவதும் இதை உள்வாங்க வேண்டிய ஒரு அற்புதமான வரிகளும் கூட அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, வ அம்மா மன் ஒருத்தர் காஃப மகாம ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய மகாம், அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கம் கிடைக்காம போயிடுமோன்னு சொல்லி அவர் பயப்படுறார். அல்லாஹ்வுடைய அனுக்கிரகம் கிடைக்காம போயிடுமோன்னு பயப்படுறார். அவனையே பயப்படுறார், அவனுக்காக பயப்படுறார் எல்லாமே. அப்படி பயப்படுற அந்த ஆளு ஓ நஹன் நப்ஸ அனில் ஹவா, ஹவாங்கிற தான் செயல்படக்கூடிய தவிர்க்கக்கூடிய சூழல்ல அவர் தன்னை இசைவுபடுத்திக் கொள்கிறார். நஹன் நப்ஸ, நஃப்ஸுக்கு தடை செய்கிறாரு. எதை? அனில் ஹவா, சுயமாக செயல்படுவதை. எல்லாமே அவனுடைய கட்டுப்பாடு, அவனுடைய உத்தரவு, அவனுடைய அந்த சட்டங்கள், அதற்கு முழுமையாக கட்டுப்படுவதை முழுமையாக ஏற்படுத்தி கொண்டு தான் சுயமாக என்னுடைய விருப்பம் அப்படின்னு அவருடைய விருப்பங்கள் அதில் கலக்காம அந்த நப்சை விட்டும் அவர் அந்த ஹவாவை விட்டும் தன் நப்சை யார் தடுத்து கொள்வாரோ அவங்களுக்கு தான் என்ன அல்லாஹ் பரிசா கொடுக்கறானா, ஃபைனல் ஜன்னத ஹியல் மாவா, அவங்களுக்கு சொர்க்கத்தை ஒதுங்குமிடமாக்கி கொடுத்துருவான்ல. அது பெரிய பாக்கியம். அப்ப நப்ஸ்ல இந்த ஹவாங்கிறது உள்ள போகக்கூடாது, அது ரொம்ப மோசமானது. அவன் கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கணுமே தவிர, அவன் சொல்லுகிற கட்டளைக்குள்ளால் நாம் அகப்படணுமே தவிர, நாம சுயமாக என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. அதை முற்றிலுமாகவே தவிர்த்துக்கிறோங்கிறான். செய்தனா நோமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸ், சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, உடம்புல ஒரு தசை இருக்கிறது. இதா சலஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அது சீர்பட்டுட்டுனா உடல் முழுவதும் சீராயிடும். இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது கெட்டு போய்விட்டது என்றால் உடல் முழுவதும் கெட்டு போய்விடும். அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்பு, அதுதான் உள்ளம் அப்படின்னாங்க. அப்ப அந்த உள்ளத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது.
எந்த ஒரு வணக்கத்தை செய்தாலும் சரி, எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, உள்ளத்துல நமக்கு அவனுடைய மகாம் தான் நினைவுல இருக்கணும், அல்லாஹ்வுடைய மகாம் தான் நினைவுல இருக்கணுமே தவிர இந்த மஹ்லூக்குகளினுடைய சிந்தனைகள் வந்துவிடக்கூடாது. தன் சுயமானது என் விருப்பம் அதனால செய்யறேன் அப்படின்னு வரக்கூடாது. ஏன் இதை செய்றீங்க? எனக்கு விருப்பம் அதனால செய்யறேன் அப்படிங்கிற வார்த்தையே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அப்ப எனக்கு விருப்பம் இல்லாததை அல்லாஹ் சொன்னாலும் செய்ய மாட்டேன்னு அர்த்தம். அப்ப எனக்கு விருப்பங்கிறதுனால செய்யல. இப்ப தொழுதோம், ஏங்க தொழுதிய? எனக்கு விருப்பங்க, எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தது தொழுதேன் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டுக்கெல்லாம் தொழுவ முடியாது. என் ரப்புடைய ஹதரத்துல பிடிக்கும், அவனுக்கு பிடிக்கும், அதனால நான் தொழுதேன். ஒரு ஏழைக்கு தர்மம் செய்யறதா இருந்தாலும் எதுக்குங்க கொடுத்தியா? பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு இல்லையா, மனசு கொஞ்சம் ரொம்ப இறக்கமா போச்சு, என் மனசு ரொம்ப இறங்கி போச்சு, அதனால கொடுத்துட்டேன். உங்களே அப்படி கொடுக்க சொன்னா அப்ப உங்க மனசு இறங்கலன்னா கொடுக்க மாட்டீங்க, அப்படிதானே? அப்படி அல்ல. என் மனசு இறங்கினாலும் இறங்காட்டாலும் அம்ம சாயில ஃபலா தன்ஹர்னு அல்லாஹ் சொல்றான். யாசிப்பவர்கள் கேட்டால் தடுக்காதீர்கள், கொடுங்கோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்றான். ஏழைகள் அனாதைகள் ஆதரிங்கன்னு சொல்றான். என் ரப்பு சொல்றாங்கிறதுனால நான் செய்யறேன்னு வரணுமே தவிர என் மனசுல பார்த்த ரொம்ப இறக்கமா போச்சு, ரொம்ப கஷ்டம், பார்த்தாலே எனக்கு அழுவ வந்து போச்சு, அதனால நான் கொடுத்துட்டேன். இது யார் கொடுக்க சொன்னா? இதான் ஹவா உள்ள போகுதுன்னு அர்த்தம். என் மனசு விரும்புது அதனால நான் செய்யறேன். இல்ல இல்ல, அவன் மக்காமுக்காக வேண்டி கொடுத்தேன். என் ரப்புக்கு பிடிக்கும். அந்த ஒற்றை பதில் தான் இருக்கணும் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி. இந்த செய்திக்குள்ளால எல்லாரும் அகப்பட்டுட்டாங்கன்னா எல்லாமே சுபிட்சமாயிடும், எங்கேயுமே சாந்தமாயிடும், எங்கேயுமே அமைதி ஆயிடும். வீட்டுக்குள்ள தலாக்குங்கிற பேச்சே வராது. எனக்கு பிடிச்சது அதனால இப்படி செஞ்சேன், எனக்கு பிடிக்கல அதனால விட்டுட்டேங்கிறான்ல. உனக்கு பிடிக்கும் பிடிக்கலன்னு வரக்கூடாது. ரப்புக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷமா இல்லையா? இதை செய்வதால் அல்லாஹ் சந்தோஷப்படுவானா? முடிஞ்சு போச்சு. மகன்கிட்டயோ மகள்கிட்டயோ சொல்லும் போது கூட நான் சொல்றேன் எனக்காக வேண்டி செய்யும் சொல்லக்கூடாது. தாய் தகப்பர்களுக்கு நீ வழிபட்டு நடக்கும்போது அல்லாஹ் சந்தோஷப்படுவான், அதனால நான் சொல்றத கேள, அவ்வளவுதான். அவன் சந்தோஷப்படுவான். அப்ப முதல்ல யாரை முற்படுத்தணும்? அல்லாஹுவை தான் முற்படுத்தணும். அந்த கல்வில அதை தான் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டா நம்ம கண்ணுக்கு முன்னாலேயும் சரி, நம்ம கண்ணை விட்டு மறைந்தாலும் சரி, அவன் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருப்பான். அது நம்மளை விட்டு மீற மாட்டான். ஏன்? அவன் அழிவே இல்லாத நாயனோட தொடர்பு படுத்தி விட்டோம். என்னைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கிற அல்லாஹுடைய அந்த மகாம அவனுடைய கல்புல நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். அப்ப அவன் கல்பு ஃபுல்லா எதுக்குமா நீ இதை செய்யறேன்னு கேட்டா அவன் சொல்லுவான் அல்லாஹுக்கு பிடிக்கும்ல அதனாலதான் செய்யறேன் அப்படிம்பான். ஒரு பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் அசிங்கங்க, இதெல்லாம் எவனாவது செய்வானா? எனக்கு அது பிடிக்கல. உனக்கு ஏன்பா பிடிக்கலன்னு கேட்டா எனக்கு பிடிக்கல அப்படிமா. அப்படி இல்ல, அல்லாஹ்வுக்கு பிடிக்கல அதனால எனக்கு பிடிக்கல. அவன் கோபப்படுவான் அதனால நான் கோபப்படுறேன், அவன் சந்தோஷப்படுவான் அதனால நான் சந்தோஷப்படுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தால் கூட சஹாபிகள் காரணம் கேட்பாலாம், எதுக்கு சிரிச்சியோ அப்படின்ட்டு. இப்ப நம்ம கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா நமக்கு காரணமே கிடையாது. எதை செஞ்சாலும் காரணம் பெருசா இருக்க போறதில்ல. ஆனா அவங்க ரசூலுல்லாஹ் சிரிச்சா காரணம் கேட்கிறாங்க. நாயகமே நீங்க சிரிச்சு இல்லை எதுனால அப்படின்னா, அதுவா, நான் இப்ப ஒரு துவா செஞ்சேன் இல்லையா, மேல உட்கார்ந்துட்டு அந்த துவா செய்யும் பொழுது அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன் கபீரா வலா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த, பெரிய பிரம்மாண்டமான பாவத்தை மன்னிக்கிறவன் உன்னை தவிர யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. யாருல நான் என் ஆத்மாக்களுக்கு பெரிய அநீதம் செஞ்சு போட்டேன். வலா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த, உன்னை தவிர மன்னிக்கிறவன் யாரு இருக்கிறா அப்படி சொன்னேன் இல்லையா. இதை சொல்லும் பொழுது ஒரு அடியான் சொல்கிற வார்த்தையிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷமான வார்த்தையா இந்த வார்த்தை அமையுது. ஏன்னா உன்னை தவிர யார் இருக்கிறா எனக்குன்னு கேட்கும் போது அவன் முழுமையா சரணடைஞ்சிடறான்ல. ஒரு அப்துக்கான இலக்கணம் அவன்கிட்ட இருந்து வெளிப்பட்டுதா இல்லையா. இதை பார்த்த உடனே அல்லாஹ் சிரித்தான், அதனால் நான் சிரித்தேன். நான் என்னுடைய முகத்துல நீங்க பார்க்கக்கூடிய இந்த சந்தோஷம் கூட இது நானாக வெளிப்படுத்திய சந்தோஷம் அல்ல, என் ரப்பை நான் அப்படி கண்டேன் அதனால் நான் அப்படி செய்கிறேன். நான்
அடுத்த தலைமுறை கடக்கிறது. எப்படி கடத்தி வருதுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் எப்படி அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தி விடுறாங்கன்னு பாருங்க. அடுத்த தலைமுறை வருகிறது. ரசூலோடு அடுத்த தலைமுறை யாரு யாரு? அதுக்கு மொத்தமா எப்படி சொல்லணும் பேர? சஹாபாக்கள். சஹாபாக்கள் அடுத்த தலைமுறை சஹாபாக்கள். அந்த தலைமுறைக்கு அப்படியே கடத்துகிறார்கள். சஹாபிகள் அடுத்த தலைமுறையான தாபிகளுக்கு கடத்துகிறார்கள். அதுக்கடுத்து தபவு தாபி, இப்படி கடந்து வரும். அப்ப ஒரு நாள் ஏறுறாங்க மேல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அதே மாதிரி வாகனத்தில் ஏறுறாங்க. ஏறி உட்கார்றாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை சொல்றாங்க, இல்ல அந்த பக்கத்துல பிடிச்சிருக்கிற ஒட்டகத்தை அந்த குதிரையை கை வடிவாளத்தை பிடிச்சனால ஒரு தாபி கேட்கிறாங்க, அலி நாயகமே நீங்க சிரிச்சில என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்பதான் சொல்றாங்க, இதே மாதிரி நானும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ் மகிழ்ந்தான் அதனால் நான் மகிழ்ந்தேன். நாங்க ரசூலுல்லாஹ் மகிழ்ந்தாங்க அதனால் நான் மகிழ்றேன், சந்தோஷிக்கிறேன். நாங்க எப்படி அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தி விடுறாங்கன்னு பாருங்க. இல்ல இல்ல என்னப்பா உன்னை பார்த்து சிரிக்க கூடாதாப்பா, சிரிச்சாலும் தப்பா அப்படின்னு கேட்கல. அது என் விருப்பம் அல்ல, அல்லாஹ் அப்படி செய்கிறான் அதனால் நான் செய்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி செய்தார்கள் அதனால் நான் செய்கிறேன்னு சஹாபி சொன்னாங்க. எப்படி அழகான அந்த பக்குவத்தை! மனம் என்பது அவனோடு இசைந்திருக்க வேண்டுமே தவிர நம் இசைவுக்கு வரவே கூடாது. அப்படி இருக்கிறதுனால தான் என்னங்க நேத்து வரைக்கும் ஒழுங்கா இருந்தா இன்னைக்கு மாறிட்டான் ஆளு. அப்பெல்லாம் எப்படி இருப்பான் தெரியுமா? இப்ப இப்படி ஆகி போயிட்டான். அது பெற்றோர் பிள்ளைகளை குறித்து சொல்வதானாலும் சரி, சகோதரர்களுக்கிடையில் சொல்வதானாலும் சரி, ஒரு கணவன் மனைவியோடு அவர்களுக்கிடையில் பேசுவதானாலும் சரி, இந்த வார்த்தைகள் எல்லாம் முன்பின் முரண்படுகிறது என்றால் ஊட்டப்பட்டது எப்பொழுதுமே முரண்படுகிற நமது நேசத்தை உள்ள போட்டிருக்கிறோம். நாம முரண்படுற ஆளு தானே, அன்னைக்கு ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு அப்படி இப்படி மாறிக்கிட்டு தான் இருப்போம். முரண்படுகிற நேசத்தை உள்ளுக்குள் விதைத்த காரணத்தினால் அவன் உள்ளத்திலையும் முரண்படுது. நேத்து கட்டுப்பட்ட மாதிரி இருக்கிறான், இன்னைக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறான். நாளைக்கு கட்டுப்படுறான், அடுத்த நாள் கட்டுப்பட மாட்டேங்கிறான். ஏன்னா மனிதன் அவன் முரண்படக்கூடியவன். அவன் நேசத்தை உள்ள போட்டா எதை விதைக்கிறோமோ அதுதானே விருட்சமாகும். என்னைக்குமே முரண்படாத ரப்பின் நேசத்தை உள்ள ஊட்டிட்டா அவன் என்னைக்குமே மாற மாட்டான். கண்ணுக்கு முன்னால ஒண்ணு கண்ணுக்கு பின்னால ஒண்ணு நடக்காது. ஏன்? கண்ணுக்கு முன்னால ஒண்ணு பின்னால ஒண்ணு மாறி செய்யறவன் கிடையாது ரப்பு. நம்ம கிட்ட இப்படி சொல்லிட்டு நீ வா நான் பாத்துக்கிறேன்னு பிறகு ஒண்ணு செய்யறவன் கிடையாது. அவன் எதை சொல்கிறானோ அதை தான். அப்ப எதை விதைக்கிறோமோ அதுதான் விருட்சமாகும். அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹின்னு வரும் பொழுது, அவன் மகாம நினைக்க கொண்டு வரும் பொழுது அவன் செய்ய வேண்டிய அடுத்த வேலை, இவன் உண்மையிலேயே ரப்போட மகாமுக்கு தான் இருக்கிறான்னா நகன் நப்ச அனில் ஹவாங்கிறதுக்குள்ள வரணும். எது? தன் மனோ இச்சையை போட்டு கலக்கப்படாது. அதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். அதை முற்றிலுமாக உடை தெரிய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒல் முஜாஹித். முஜாஹிதுனா யாரு? வாளெடுத்து போர் செய்யக்கூடியவன் முஜாஹிது. அது இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்குது. அது அதுக்கான முறையோடு ஒழுங்குகளோடு. இப்ப இன்னைக்கு நாடுகள் சண்டைகள் அறிவிக்குதா இல்லையா? அந்த நாட்டினுடைய சட்டங்களாக அமைகிறதா இல்லையா? எல்லையில் பாதுகாப்பு படைகள் இருக்கிறார்களா இல்லையா? எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய வீரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இந்த முஜாஹிதுங்கிறது இது மாத்திரமா? இப்ப சராசரி ஆட்களுக்கு இப்ப நமக்கெல்லாம் அந்த ஜிஹாதுடைய பணியே கிடையாதா அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கும் ஜிஹாது இருக்கு. அது என்ன தெரியுமாங்கிறாங்க. அது என்ன தெரியுமா? மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ். மன் ஜாஹத நஃப்ஸஹு, யார் தன்னுடைய நஃப்ஸை ஜிஹாது செய்ய வைக்கிறாரு. எதற்கு? ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹுவுக்கு வழிபடுவதில் ஜிஹாது செய்ய வைக்கிறாரு பாருங்க. அதுதான் பெரிய ஜிஹாது, நமக்கான ஜிஹாது. இப்ப நாமளும் முஜாஹிதுகளாக மாறணுமா இல்லையா? எல்லாம் கிளம்பி கத்தியை தூக்கி சண்டை போட போறதா? இல்ல இல்ல. முதல்ல நீ உன்னை ஆளுமை செலுத்த வைக்க வேண்டும் அல்லாஹுவுடைய வழிபாட்டில். அவன் தாஅத். அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல. அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, ரசூலுல்லாஹ்க்கு வழிபடுங்க. வ உலுல் அம்ரி மின்கும், உங்களில் அந்த ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், இறைமறை குர்ஆன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் போதனைகளை சரியாக உள்வாங்கி செயல் வடிவப்படுத்துகிற தகுதி படைத்த அந்த உலுல் அம்ரான
அவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். சட்டங்களை வகுத்து கொடுக்கறாங்க. எதன் அடிப்படையில? குர்ஆன் அடிப்படையில, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மொழி அடிப்படையில கொடுக்கறாங்க. அந்த மேன்மக்கள் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அப்ப தாஅத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்துதல் என்பது ஜிஹாத் அப்படிங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதுக்கு வர்ற ஆளையே, என்ன ஜிஹாதுக்கு வந்துக்கிறீல, என்ன வீட்டுல உங்க வீட்டுல வயசாளிகள் தாய் தகப்பட்டிருக்கிறாள் இருக்கிறாங்க, அவளை யாரு பாப்பா? உங்க தாய் இருக்கிறாள், வயசாளி இருக்கிறாள், யாரு பாப்பா அவளை அப்படின்னு கேட்கிறாங்க. நான் தான் இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், இருந்தாலும் எனக்கு ஜிஹாது மேல ஒரு ஆர்வம். அப்படியா? ஃபஜாஹித் ஃபீ உம்மிக, போய் உங்க உம்மாட்ட போய் ஜிஹாது செய்யன்னு அனுப்பி விட்டாங்க. அப்படின்னா நம்ம உம்மாட்ட போய் கத்தி எடுத்து சண்டையை போடுன்னு அர்த்தம். அங்க நீ கட்டுப்பட்டு நடக்கிறது, நீ இங்க வர முடியாம போச்சே, ரசூலுல்லாவோட கலந்துக்க முடியாம போச்சேன்னு. சஹாபிகள் பெரும்பாலும் என்ன செய்வானா, ரசூலுல்லா கலந்துக்கிற போர்க்களமாக இருந்தால் அதில் தானும் பங்கெடுக்கணும்னு ஆசைப்படுவாங்களாம். ரசூலை விட்டு பிரியறதுக்கு விருப்பமே கிடையாது. ரசூலுல்லா கலந்துக்காத போர் யாரையாச்சும் அனுப்பி விடுறாங்கன்னு சொன்னா இவ்வளோ வாலண்டியரா வந்து, யார சொல்லலாம் எங்க வீட்டுல அம்மா இருக்கிறாங்க, யார சொல்லலாம் எங்க வீட்டுல இவளுக்கு உடம்பு சரியில்லை, யார சொல்லலாம் நோக்கம் அது கிடையாது, ரசூலோட இருக்கணும், அதுதான் நோக்கம். அதுக்கு காரணத்தை இப்படி இருக்கு யார சொல்லலாம், நான் கொஞ்சம் அதை பார்க்கணும் யார சொல்லலாம், அவளுக்கு அதை பார்க்கறது இருக்கோ இல்லையா, ரசூலை பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்துக்கிற போர்க்களமா இருந்தா காலை கூட அப்படியே முட்டுக்காலை வச்சு இந்த இது விரலை வச்சு தூக்கி உண்ணி காட்டிக்கிட்டு நானும் பெரிய ஆளுதான் காட்டிட்டு வருவாங்க. உமைர் ரலியல்லாஹு வந்தாங்க இல்லையா பத்ருல, ரசூலுல்லாஹ் பங்கெடுக்கிற போர்க்களங்கிறதுனால நானும் அதுல பங்கெடுப்பேன் நாங்கல்ல, வயசு போதாது போங்கன்னாலும் போவல, அழுது புரண்டு நானும் வந்தே தீருவேன் வந்தாங்கல்ல. பெருமானாரோடு இருக்கணும். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஜிஹாது செய்யுங்கிறாங்க. அப்படின்னா நான் சொல்வதை நீங்கள் கேட்டு நடப்பதே ஜிஹாது தான். அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்டு நடக்கிறது பெரிய ஜிஹாது. அந்த ஜிஹாதை செய்ய சொல்லுவாங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவோட சொல்றாங்க ஒரு விஷயத்தை, நீங்க மேலோட்டமா பாக்குறீங்க, அல்லாஹ் தஆலா அதை பாக்குறது இல்ல. இப்ப இன்னைக்கு தொழக்கூடியவங்க கம்மியா? நிறைய பேர் தொலைத்தான் செய்யறாங்க, நம்ம யாரையும் குறைச்சலும், நிறைய பேர் தொலைத்தான் செய்யறாங்க. சரி, தொழுவுறவங்க எல்லாரும் திருந்தி நடக்கிறாங்களா? பக்குவமா நடக்கிறாங்களா? பிரச்சனை இல்லாம நடக்கிறாங்களா? பள்ளிக்குள்ள அல்லாவுக்கு கட்டுப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க, நிமிர்றாங்க, குனியறாங்க, சாஷ்டாங்க கூட அல்லாவுக்காண்டி செய்யறாங்க. எல்லாம் முடிச்சிட்டு சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா? வெளியில போனதுக்கு அப்புறம் நடவடிக்கை வேறதான் மாறிடுது இல்லையா? இப்பதான் ரசூலுல்லாஹ் அந்த ஆட்களுக்கு எல்லாம் சொல்றாங்க, நமக்கெல்லாம் சேர்த்து சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், உங்களுடைய தோற்றங்களை அல்லாஹ் பார்க்கிறதே கிடையாது. தொழுகையிலேயே நின்றாலும் சரி, தொழுகையிலேயே நின்றாலும், அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீங்க தொழுகையிலேயே நின்றாலும் சரி உங்க தோற்றங்களை அல்லாஹ் பார்க்கறது இல்லை. தொழுகையில நிற்கும் போது அல்லாஹ் பார்க்கறான்னு நம்மள அப்படின்னு ஒரு ஆள் நிக்கிறாரு, அவர் குனிறதுனா என்ன மாதிரி குனிறாரு, நிமிர்றதுனா எப்படி ஸ்ட்ரைட்டா நிமிர்றாரு, சாஷ்டாங்கன்னா அவரை மாதிரி யாரும் உழவே முடியாது, அவ்வளவு குப்புறா விழுந்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சிட்டு. இதையா அல்லாஹ் பார்க்கறான்? இல்ல. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், அந்த உள்ளம் எனக்காக சுஜூது செய்தான்னு பார்க்கறான். உன் உள்ள எனக்கு சுஜூது செய்தா, உன் உறுப்பு சாஷ்டாங்கம் செஞ்சிருச்சு, இது தேவைப்பட்ட எவனுக்கு வேண்டாலும் சாஷ்டாங்கம் பண்ணிக்கிறோம். இந்த சாஷ்டாங்கத்தை வச்சு என்ன பண்ண? குனிய முடியாதவன் சாஷ்டாங்கமே செய்ய முடியாது, அப்ப அவன் ஏன் அடியான்னு கிடையாதா? எத்தனை பேருக்கு குனியவே முடியல, அவங்க சுஜூதே செய்ய முடியல, அப்ப அவங்க எல்லாம் ஏன் அடியான்னு கிடையாதா? ஒட்டுமொத்த உறுப்பும் வேலை செய்யாம இருந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆளு, ஒட்டுமொத்த உறுப்பும் வேலை செய்யல, வேலை செய்யாத ஆளு துன்னுல் மிஸ்ரி ரலியல்லாஹு சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருந்தது சில இதெல்லாம் பார்க்க கொள்ளாமங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. தவாஃப் சுத்திட்டு இருக்கிறாங்க, தவாஃப் சுத்தினா அவரால் எந்திரிக்க கூட முடியல, காபாவுடைய திரைய கூட பிடிக்க முடியல, அவர் எந்திரிக்கவும் முடியல, பிடிக்கவும் முடியல, உடல் முழுவதும் வியாதி, ஒட்டுமொத்த உடலும் வியாதியில் இருக்கு, குஷ்டங்கள் இருக்குது, அவரால் எந்திரிக்க முடியாத சூழல் இருக்கு, எல்லாம் இருக்கு.
ஆனா அந்த காபாவை பிடிக்க முடியாத சூழல்ல அப்படியே ஏதோ அதை அப்படி தொட்டுக்கிட்ட மாதிரி தொட்டுக்கிட்டு அவர் சொல்ற வார்த்தையை கேட்டா அல்லாஹு அக்பர், அதை கேட்டுட்டு அதிர்ச்சியாகி நின்னுட்டாங்க. என்ன? அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி ஆஃபானி, என்ன சுகமாக்கி வச்சானே யாரு? இவ கேக்குற கேள்வி. எந்திரிக்க முடியல, நிக்க முடியல, காபாவோட தரைய கூட ஒழுங்கா பிடிக்க முடியல, உடல்ல ஒரு உறுப்பும் சலாமத்தா இயங்குற மாதிரி தெரியல. அப்படி இருக்கிற ஆளு ஃபசாஹத்தன் தெளிவாக ஒன்ன சொல்றாரு. எப்படி? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி ஆஃபானி, என்ன சுகமாக்கி வச்சானே. வார்த்தை எங்க நடவடி நிகழ்வும் அந்த அவருடைய நிலையும் வார்த்தையும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆஃபானி, என்ன சுகமாக்கி வச்சானே. எப்படி? மின் மபுத்தல்லாஹு மின் ஹல்கிஹி, ஏனைய ஹல்குகளுக்கு கொடுத்த சோதனை மாதிரி இல்லாம. அங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறாங்க, சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, கைய வச்சு நல்லா தூர தொங்கிட்டு இருக்கிறாங்க, கைகளை பிடிச்சு நடந்துகிட்டு அப்படி தவாஃபு சுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சலாமத்தா சுத்திட்டு இருக்கிறாங்க. இவ சொல்றாங்க, மற்றவங்களுக்கு கொடுத்த சோதனை மாதிரி இல்லாம என்ன சுகமாக்கி வச்சானே. ஃபல்லலனி அலா கஸீரின் மினல் ஆலமீன், அகிலத்தார்கள்ல என்ன எல்லாத்தையும் விட சிறப்பா வச்சிருக்கிறானே, அவனுக்கே எல்லா புகழுண்டா. ஆச்சரியப்பட்டு போய் பக்கத்துல போய் கேட்டாலாம், துவா ஏதோ ஓதனையில என்ன வார்த்தை சொன்னியான்ட்டு. இதான் சொன்னேன். அப்பதான் கேட்டாலாம், அது என்ன சுகம் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க இதை ஓதனையோண்டாலாம். அப்பதான் சொன்னாலாம், அல்லாஹு அக்பர், இவ்வளவு நிலைகளை ரப்பு எனக்கு தந்தும் கூட அவன் வீட்டுக்கு முன்னால் அவன் காபாவுடைய திரையை தொட வச்சிருக்கிறான். இதை விட எனக்கு என்ன நியமத்து வேணும்? அவன் கிட்ட கொண்டு வச்சிருக்கிறான். இத்தனை இது இருந்தும் கூட இந்த நாக்குல அல்லான்னு சொல்ல வச்சிருக்கிறான் இல்லையா? இதை விட என்ன பெரிய பாக்கியம் வேணும்? அல்ஹம்துலில்லான்னு சொல்ற அளவுக்கு ஒரு தகுதியை தந்திருக்கிறான் அந்த ரப்பு. இதை விட வேற என்ன எனக்கு பெருமை வேணும்? என் ரப்பு என்ன எனக்கு குறை வச்சிருக்கிறான்னு அவ கேட்டான். நம்ம சின்னதா வந்துட்டாலே வசைப்பாட ஆரம்பிச்சிடுறோம். கண்ணே இல்லை போல தெரியுது அவனுக்கு. என்னதான் தோடிக்கணுமா, நான் தான் கிடைச்சேன்னா. ஊர் முழுங்கெல்லாம் நல்லா இருக்கிறான், ஒட்டு மொத்தத்தையும் வேட்டையாடினவன்லாம் ஒழுங்கா இருக்கான். என்னென்னலாம் பண்றானோ அத்தனை பேரும் தடகாத்திரமா சுத்துறான். ரப்புக்கு நான் கிடைச்சேன் பாருங்க. நானும் அல்லா அல்லா அல்லான்னு உட்காரதான் செய்யறேன், ஒவ்வொரு வக்தும் வரதான் செய்யறேன். ஹராம திங்கிறவன்லாம் நல்லா இருக்கிறான். ரப்பு அவன் கண்ணை கொண்டு ஒரு பார்வை பார்க்க மாட்டேங்கிறான், நம்மளேங்கிறான். எப்படி பார்ப்பான் ரப்பு? அவன் தான் உன்னை பார்க்கறதே இல்லைங்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் தான் உன்னை பார்க்கறதே இல்லையாப்பா, அவன் கல்பு தானப்பா பார்க்கறான். இப்ப நீ இந்த கல்புல என்ன வச்சிருக்கிறியோ அது அவனுக்கு தெரியும். உன் உறுப்பு காட்டுற செயல் அவனுக்கு தேவையில்லை. அதை வச்சு என்ன பண்ண? ஏன்னா ரப்பு அங்கிருந்து அவன் அனுப்பினதுங்கிறது அம்ரதான் அனுப்பினான். என் ரூஹிலிருந்து நான் கொடுத்தேன்னு சொன்னான். அவன் அதை தான் பார்ப்பான். இந்த சூரத்து எல்லாமே மண்ணுல இருந்து படைச்சான், செஞ்சான், களிமண்ல இருந்து கொண்டு வந்தான், பண்ணா, திரும்ப கொண்டு உள்ள வச்சிருங்க ஏன்ட்டா, முடிஞ்சு வச்சு ஒரு ரூஹ் நம்ம கிட்ட வந்துருன்ட்டான். அப்ப அவன் அதெல்லாம் பார்க்கறான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யன்துரு இலா சுவரிக்கும், உங்க தோற்றங்கள் தேவையில்லைங்கிறாங்க. அந்த தோற்றத்தை நீ வச்சுக்கப்பா. ஒரு ஆள் தக்பீரே கட்ட முடியாம வைக்கிறாரு, அப்ப அவர் தக்பீரே கட்டலையா? ருக்குவே போக முடியாம உடல் வளைய முடியாது, அப்படி இருக்கிறாரு, அவர் ருக்குவே போகலையா? சுஜூதே செய்ய முடியாம சுஜூதே செய்யலையா? அப்ப அவரெல்லாம் அந்த வேலையை பார்க்கலையா? அவங்க உள்ளம் அல்லாவுக்கு சுஜூது செய்து, அவங்க உள்ள ருக்கு செய்து, அவங்க உள்ளம் அல்லாவோட சமூகத்துல நிக்குது. அதனாலதான் உள்ளத்தை சுத்தமா வச்சுக்கணும். நல்லா அம்மாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி, அல்லாவுடைய மகாம யாரு பயப்படுவாங்களோ அவங்க முதல்ல சரிபடுத்துறது எதுன்னு சொன்னா, நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, மனசுக்குள்ள தனக்கு எனது நான் அப்படிங்கிற எந்த ஒன்றையும் உள்ள வைக்காம அதை முழுவதுமாக அகற்றி விடுவார்கள். எல்லாத்தையும் அகற்றிடுவாங்க, முழுமையா தடை செஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் ஒதுங்கும் இடமாக அல்லாஹ் தஆலா எதை வச்சிருக்கிறான்? ஜன்னத்து. ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா அந்த தகுதி படைத்த உள்ளமாக நமது உள்ளங்களை ஆக்கி அருள்வானாக.
அவன் உயர்ந்த சொர்க்கத்திற்கு அருகதையாளர்களாக அவனுடைய நாட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله